ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து புக்கெல்லாம் பார்த்துட்டு புக்கோட ரிவ்யூன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வந்து தமிழுக்கு வந்து என்ன படிக்கணும், எப்படி வந்து தமிழை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வந்து தமிழை வந்து எப்படி ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். நம்ம வந்து எல்லாருமே வந்து தமிழ் வந்து நமக்கு டஃப் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து கொஷின் வந்து கஷ்டம்தான். ஆனால் வந்து அதுக்காக நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து அவுட் சோர்ஸை வந்து தேடி ஓடிட்டுருக்கோம். ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நானும் இன்க்ளூடிங் என்னை சேர்த்து தான். ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து எங்கெல்லாம் அவுட் சோர்ஸ் வந்து பிடிஎஃப் கொடுக்குறாங்களோ டவுன்லோட் பண்ணி நம்மளும் ஃபைலில் வந்து சேவ் பண்ணி தான் வச்சுட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக நம்ம படிப்போமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கஷ்டம்தான். ஓகேங்களா? நான் வந்து லாஸ்ட் குரூப் 4க்கு வந்து சிலபஸ் சேஞ்சுக்கு அப்புறம் நான் படித்தது வந்து இந்த 3 தான். இந்த புத்தா புக்கு ப்ளஸ் வந்து எஸ்எம் தமிழ் புக்கு இது இல்லாமல் நான் வந்து 6th to 10th தமிழ் வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதே மாதிரி 11th 12th ஓகேங்களா, அதில் வந்து இருக்க கலைச்சொற்கள் அந்த முக்கியமானது மட்டும், அதே மாதிரி சிறப்பு தமிழ் இதெல்லாம் தான் ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு போயிருப்போம். நம்ம எத்தனை பேர் வந்து 90% சிலபஸை முடித்தோம் அப்படிங்கிறது தெரியல. நம்ம வந்து கொஷின் டஃப் அப்படின்னு சொன்னாலும் நம்மளாம் எத்தனை பேர் வந்து புக்லேருந்து கேட்ட ஒரு 65 67 கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 கொஷின்ஸ் வந்து புக்லேருந்து தான் வந்திருக்கு. அந்த 70 கொஷின்ஸை வந்து நம்ம வந்து எத்தனை பேர் வந்து நம்ம அதை கரெக்டாக வந்து எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? இப்போவுமே வந்து இப்போ குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கேட்ட அவுட் சோர்ஸ் தான் தேடிட்டுருக்கோமே தவிர நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து எந்தெந்த விஷயங்களை வந்து மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கவே கிடையாது. ஓகேங்களா? நம்ம எல்லாருமே வந்து அவுட் சோர்ஸை வந்து இப்போ வாங்கி படிச்சிடணும்னு நினைக்கிறோம். நம்ம வந்து ஸ்கூல் புக் வந்து என்றைக்குமே வந்து மறந்துடக்கூடாது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் தான். நீங்கள் தமிழை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புதுசாக படிக்கிற ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி குரூப் 4 எழுதியிருந்தாலும், குரூப் 2 எழுதியிருந்தாலும் சரி, குரூப் 2 எழுதியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தமிழுக்கு வந்து நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை எடுத்துக்கோங்க. 1 செகண்ட் அப்படிங்கிறத இது மாதிரி வந்து எழுதிக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கிற சொல்லும் பொருளும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. இது மாதிரி நான் வந்து 6th 7th 8th ஓகேங்களா, 9th 10th எல்லாத்துக்குமே வந்து நான் இது மாதிரி நோட்ஸ் எடுத்து தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த நோட்ஸ் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கேளுங்க, பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இதே மாதிரி வந்து நம்ம முதல்ல வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத வந்து சிலபஸில் எங்கெங்கே கவர் ஆகுதுங்கிறத நம்ம படித்தோம்னா நமக்கு வந்து ஒரு 60 to 65 கொஷின்ஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம 35 தேடிக்கிட்டு 65 வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். எவ்வளோ வந்து கொஷின் வந்து டஃப்பாக இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் வந்து வர்ற கொஷின்ஸை வந்து நம்ம கரெக்டாக அடிச்சிட்டா கூட நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேவா? அதனால் வந்து அவுட் சோர்ஸ் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை. அவுட் சோர்ஸ் வந்து கொஞ்சமாக படிச்சுட்டு புக்கை வந்து நல்லா படிங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ தமிழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை தொரவு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.